ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு நீ செய்த நன்மைகள் ஏராளம் அப்பா, உமக்கே ஆராதனை. உம்முடைய கிருபைகள் தாராளம் ஆண்டவரே, உமக்கே ஆராதனை ஆண்டவரே. சந்தோஷமாய் நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. பாடுங்க. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயமாண்டவரே, உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். மகிமை நிறைந்தவர் அவர், மாட்சிமை பொருந்திய தேவன் அவர். சந்தோஷமா நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை. சொல்லுங்க. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமாக, நல்ல விழுவலத்தோடு சந்தோஷமா. இந்த புதிய ஆண்டை கர்த்தர் அருமையான பிரதர் ஆல்பர்ட் சாலமோனோடு தொடங்குறதுக்கு உதவி செய்திருக்கிறார். பிரதர் அவர்களை அன்போடு கரங்களை தட்டி வாழ்த்தி வரவேற்போம். அவரை அருமையான பிரியாவுடைய தகப்பனா மோயன் அவங்க கண்ணன் பொன்னாடை போத்தி அன்போடு வரவேற்பார். Praise God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த மாலையில் உங்களோடு இருப்பது மிகுந்த சந்தோஷம். ஆமென். தொடர்ந்து கூட்டங்கள், ரொம்ப ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தர் இந்த வருடம் முழுவதுமாக, கடந்த ஆண்டு முழுவதுமாக கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆஸ்வதித்து
இந்த புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க ஆண்டவர் முதலாவது கொடுத்த கிருபைக்காக நம்முடைய கரங்களை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோமா? உண்மையாய் ஆண்டவர் ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து இந்த ஆண்டை காண கிருபை செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எத்தனை பேர் கடந்த ஆண்டு இருந்தவர்கள் இந்த ஆண்டு இல்லை? பிரைஸ் தி லார்ட். நான் சிறுவனாக இருந்த பொழுது ஒருத்தர் என்னுடைய கையை பிடித்து கைரேகை பார்க்கிறேன், ஜோசியம் சொல்கிறேன் அப்படின்னாரு. நான் நம்புறது கிடையாது, சும்மா சொல்கிறேன், சும்மா அவர்கள் கொடுங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அப்போ சொன்ன சின்ன சிறுவனாக இருந்த பொழுது, ஆமாம் 22 வயசில் உங்களுக்கு பெரிய ஒரு மரண கண்டம் இருக்கு அப்படின்னாரு. ஏன் தான் கையை கொடுத்தேன்னு தெரியல. அந்த 23 வயசு வர வரைக்கும் நான் பட்ட பாடு போய் சேர்ந்துருவேனோன்னு சொல்லி. ஆனால் கர்த்தருடைய கிருபை 2015க்குள்ளே பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நாம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாளிலே ஆண்டவர் 2 நாட்களும் உங்களோடு ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் கொடுத்த தருணத்துக்காக ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். அழைத்த என் அருமையான என் அன்பு சகோதரர் கார்த்திக் கமாலில் அவளுக்காகவும் சகோதரன் ரவி அவளுக்காகவும் உள்ளத்தினால் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் சாமுக்கும் அருமையான தேவனுடைய ஊழியலுக்காய் ஒரு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். உண்மையாகவே இந்த வருஷம் முழுவதுமாய் அநேக பரிசுத்தவான்களை அவர்கள் அழைத்து நீங்கள் ஆஸ்வதிக்கப்படும்படியாய் அவர்கள் எத்தனை முயற்சிகள் செய்து வருகிறார்கள். அல்லேலூயா. நீங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நம்மளாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அந்த விசேஷமா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. எல்லா பிரசித்தி பெற்ற ஊழியர் எல்லாரையும் கொண்டு வந்து தன் ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்பட, தன் பட்டணம் ஆஸ்வதிக்கப்பட அவர்கள் எத்தனை முயற்சிகள் செய்திருக்கிறார்கள். You are a blessed people. Hallelujah. இந்த 2015 ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்டாகவே நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பல நெருக்கங்கள், போராட்டங்கள், பல துர்ச்செய்திகள் நம்முடைய செவிகளிலே நாம் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் இவைகளின் நடுவே கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லவராகவே இருப்பார். அல்லேலூயா. பல செய்திகள் வரதான் செய்யும், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னைக்குமே ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் அசைக்கப்படுவதில்லை. உடைய சபையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அருமையான வாக்குத்தத்தத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் எழுந்தருளுவார். அல்லேலூயா. தேவன் எழுந்தாதான் சத்துருக்கள் சிதறிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அது வரைக்கும் அவன் வாழ ஆட்டிக்கிட்டா இருப்பான். கர்த்தர் அமைதியா இருப்பாரு. தன்னுடைய நேரம் வரும் பொழுது எழுந்துருவார். அவர் எழுந்தாலே போதும், அவங்க எல்லாம் விழுந்து போவார்கள். அல்லேலூயா. கைத்தட்டி இந்த ஆண்டு நம்முடைய சத்துருக்களை விட செய்ய போகிறார் தேவன். எனக்காய், என் குடும்பத்துக்காய், என் பிள்ளைகளுக்காய் தேவன் எழுந்தருள போகிற நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த புதிய ஆண்டிலே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த ஆண்டு ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருங்கள். ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். சொல்லுங்க, நல்லா அவங்களை சிரிச்ச முகமா வாழ்த்துங்க. இந்த 2015 இந்த ஆண்டிலே ஒரு அற்புதம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது உங்கள் வாழ்க்கையின் கண்ணீரை மாற்றி விடும். அல்லேலூயா. எல்லா முகங்கள் இருக்கிற கண்ணீரை ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த பாடலை பாடுவோமா? இந்த புதிய ஆண்டில் அவர் அற்புதம் செய்வாரே. அல்லேலூயா. எல்லாரும் கை தட்டி பாடுவோம். ஆமென். நல்ல சிரிச்சமாய் கைகளை தட்டி ஆமென். இந்த புதிய ஆண்டில், இந்த புதிய ஆண்டில், இந்த புதிய ஆண்டில், இந்த புதிய ஆண்டில், நல்லா சிரிச்சு சொல்லுங்க. இந்த புதிய ஆண்டில், இந்த புதிய ஆண்டில், எல்லாரும் சேர்ந்து இந்த புதிய ஆண்டில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய ஆண்டில் ஒரு அற்புதம் செய்வாரே. இதை நம்பினார், விசுவாசித்தார், நீதிமான் பிழைப்பாரே. இதை நம்பினார், விசுவாசித்தார், நீதிமான் பிழைப்பாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கி எடுத்தீரேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கி எடுத்தீரேன். இந்த புதிய ஆண்டில், இந்த புதிய ஆண்டில், இந்த புதிய ஆண்டில் சொல்லுங்க. ஆமென். இந்த புதிய ஆண்டில், சத்தமா சொல்லுங்க. இந்த புதிய ஆண்டில்,
நீதிமான் பிழைப்பாரே. இதை நம்பினால் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பாரே. Hallelujah, hallelujah, தூக்கி எடுத்தீரே. Hallelujah, hallelujah, தூக்கி எடுத்தீரே. தலைக்கு மேல் கைகளை தட்டுவோம். ஆமென். பழையவை ஒழிந்தது, புதியவை பிறந்திட கிருபை தாருமே என்று சொல்லி கேளுங்க. பழையவைகள் எல்லாம் ஒழிய புதியவை நடக்க கிருபை தருவார். நம்முடைய கண்ணீருக்கு பதிலாய் கடிப்பை தருவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இங்கதான் இருக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பழசெல்லாம் ஒழிஞ்சிருச்சு, எல்லாம் புதுசுதான். சொல்லுங்க, எல்லாம் புதுசுதான், புதுசுதான். புதிய காரியம், புதிய எண்ணெய், புதிய அபிஷேகம், புதிய ஊழியம். ஒழிந்திட புதியவை நடந்தீர் கிருபை தாருமே. பழையவை ஒழிந்திட புதியவை நடந்தீர் கிருபை தாருமே. எல்லா கண்ணீருக்கு பதிலாக கடிப்பை பெற்றிட கிருபை தாருமே. ஒரு கிருபை தாருமே. Hallelujah. Hallelujah, hallelujah, தூக்கி எடுத்தீரே. Hallelujah, hallelujah, தூக்கி எடுத்தீரே. Hallelujah, hallelujah, தூக்கி எடுத்தீரே. Hallelujah, hallelujah, தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய ஆண்டு, இந்த புதிய ஆண்டு, இந்த புதிய ஆண்டு, இந்த புதிய ஆண்டு, சந்தோஷமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இந்த புதிய ஆண்டு, இந்த புதிய ஆண்டு, நிறைய பேர் சொல்லாம இருக்கீங்க. இந்த புதிய ஆண்டு சொல்லுங்க. இந்த புதிய ஆண்டு, சிஸ்டர் கொஞ்சம் சிரிச்சு சொல்லுங்க. இந்த புதிய ஆண்டு, இந்த புதிய ஆண்டு, பின்னாடி பேர் சொல்லுங்க. இந்த புதிய ஆண்டு, இந்த சேர்ந்து புதிய பாடுவோம். ஆண்டு, இந்த புதிய ஆண்டு ஒரு அற்புதம் செய்வாரே. ஆமென். இந்த புதிய ஆண்டு ஒரு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இதை நீ நம்பணும். இதை நம்பினால் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பாரே. சொல்லுங்க. இதை நம்பினால் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பாரே. Hallelujah, hallelujah, தூக்கி எடுத்தீரே. Hallelujah, hallelujah, தூக்கி எடுத்தீரே. Hallelujah, hallelujah, தூக்கி எடுத்தீரே. Hallelujah, hallelujah, தூக்கி எடுத்தீரே. தலைக்கு மேல் கை தட்டுவோம். ஆமென். தலைக்கு மேல், தலைக்கு மேல், தலைக்கு மேல். Praise the Lord. தேசத்தை ரட்சிக்க ஜாதிகள் நம்பிட ஊழியம் தந்தீரே. ஆமென் சொல்லுங்க. எல்லா சபைகள் நிரம்பணும், எடுப்புதல் அடையணும் இந்த புதிய ஆண்டிலே. ஆமென். இதுதான் நம்முடைய ஜெபம். என் சபை மாத்திரம் இல்ல, தூத்துக்குடியில் இருக்க எல்லா சபையும் நிரம்பி வழியும். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. தேசத்தை ரட்சிக்க ஜாதிகள் நம்பிட ஊழியம் தந்தீரே. தேசத்தை ரட்சிக்க ஜாதிகள் நம்பிட ஊழியம் தந்தீரே. எல்லா சபைகள் நிரம்பட்டும், எழுப்புதல் எழும்பட்டும் இந்த ஆண்டிலே, இந்த புதிய ஆண்டிலே. Hallelujah, hallelujah, தூக்கி எடுத்தீரே. Hallelujah, hallelujah, தூக்கி எடுத்தீரே. Hallelujah, hallelujah, தூக்கி எடுத்தீரே. Hallelujah, hallelujah, தூக்கி பக்கத்துல தலையாட்டி எடுத்தீரே. சொல்லுங்க. இந்த புதிய
பிழைப்பாரே. இதை நம்பினார் விசுவாசித்தார் நீதிமான் பிழைப்பாரே. ஹalleluya ஹalleluya தூக்கி எடுத்தீரே. ஹalleluya ஹalleluya தூக்கி எடுத்தீரே. ஹalleluya ஹalleluya தூக்கி எடுத்தீரே. ஹalleluya ஹalleluya தூக்கி எடுத்தீரே. இன்னும் ஒரு விசை தலைக்கு மேல் கைகளை தட்டி இந்த ஒரு கவியை மறுபடியும் பாடுவோம். இந்த 2014 நாம் சந்தித்த தோல்விகள் ஒளிந்து போனது. ஹalleluya. இந்த 2014 நாம் கண்ட ஏமாற்றங்கள் முடிந்து போனது. ஹalleluya. கடந்த 2014 நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வராமல் போன நாட்கள் முடிந்து போனது. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. பாடுவோமா? புதியவை நடக்கும் இந்த நாளிலே, இந்த ஆண்டிலே. பழையவை ஒழிந்திட புதியவை நடந்திட கிருபை தாருமே. பாடுங்க. பழையவை ஒழிந்திட புதியவை நடந்திட கிருபை தாருமே. எல்லா கண்ணீருக்கு பதிலாக கழிப்பை பெற்றிட கிருபை தாருமே. கிருபை தாருமே. ஹalleluya ஹalleluya தூக்கி எடுத்தீரே. ஹalleluya ஹalleluya தூக்கி எடுத்தீரே. ஹalleluya ஹalleluya தூக்கி எடுத்தீரே. ஹalleluya ஹalleluya தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய ஆண்டு, இந்த புதிய ஆண்டு, நல்ல மகிழ்ச்சியோட இந்த புதிய ஆண்டு, இந்த புதிய ஆண்டு, நம்பிக்கையோட இந்த புதிய ஆண்டு ஒரு அற்புதம் செய்வாரே. பக்கத்துல பார்த்து, இந்த புதிய ஆண்டு எதிர்பாராத அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வார். இதை நம்பினார் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பாரே. இதை நம்பினார் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பாரே. ஹalleluya ஹalleluya தூக்கி எடுத்தீரே. ஹalleluya ஹalleluya தூக்கி எடுத்தீரே. ஹalleluya ஹalleluya தூக்கி எடுத்தீரே. ஹalleluya ஹalleluya தூக்கி எடுத்தீரே. தூக்கி எடுத்தீரே. தூக்கி எடுத்தீரே. எல்லாவின் நிரம்பி கரங்களை தட்டி ஷபலத நமஹந்தராஜிலந்தரே. We lift your name, the name above all other names. Amen. எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான நாமத்தை உடையவர் இயேசு. ஆமென். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு காலையில் அருமையான பிரதர் கார்த்திக் பிரதருடைய அவருடைய மெசேஜஸ் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதில் ஒரு வார்த்தை அவர்கள் சொன்னார்கள், பிரைஸ் லார்ட், ஆண்டருக்கு ஒன்று மாத்திரம் தெரியவே தெரியாது. நம்மை மறக்க அவருக்கு தெரியவே தெரியாது. ஹalleluya. நம்ம ஆண்டவர் அன்புள்ள தேவன். ஹalleluya. நம்ம ஆண்டருக்கு ஒன்று மாத்திரம் தெரியும், என்ன தெரியாது? நம்ம மறக்கவே தெரியாது. அவர் நம்மை குறித்து எப்பொழுதும் நினைவாகவே இருக்கிறார். மனிதர்கள் மறந்து போகலாம், குடும்பம் நம்மை மறந்து போகும், பெற்றெடுத்த பிள்ளைகள் நம்மை மறந்து போவார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு நம்மை மறப்பதே இல்லை. கைத்தறி மயப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென். கடந்த ஆண்டு, திருப்பி சொல்லுகிறேன், கடந்து வந்த கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைப்பார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காரியங்கள் அப்படியே இருக்காது, காரியங்கள் மாறுதலாய் முடியும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காரியங்கள் அப்படியே இருக்காது, காரியங்கள் மாறுதலாய் முடியும். That's going to be a change. Hallelujah. கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சோகமா இருக்காதீங்க, அழுமுஞ்சி மாதிரி இருக்காதீங்க. ஆண்டவர் தான் காரியத்தை மாத்த போறாருல, ஆண்டவர் தான் எழுந்தள்ளிட்டார்ல. ஹalleluya. அப்பா எழுந்தள்ளிட்டார் சொன்னா எல்லாத்தையும் முடிச்சிடுவார். ஹalleluya.
ஆண்டவர் எழுந்தாரு, காற்றையும் கடலையும் அதட்டிட்டாரு. அல்லேலூயா. இப்பொழுது இந்த பாடலை பாடும். வைத்தீரே முற்றுப்புள்ளி. ஒருவருக்கு தெரியும் நினைக்கிறேன், ஏற்கனவே பாடி இருக்கீங்களோ இல்லையோ? வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு, இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. ஆமென். நான் பாடுற மாதிரி பாடணும், சரிங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லணும். எப்பவுமே பாடலை பாடும்போது ஒன்று ஆண்டரை உயர்த்தி பாடுகிற பாடல்கள், இன்னொன்று ஒருவருக்கொருவரை பார்த்து நாம் உற்சாகப்படுத்தி பாடணும், சரியா? வைத்தீரே முற்றுப்புள்ளியை சொல்லுங்க. வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு, இனி கண்ணீர் இல்லை. உங்க கண்ணீரே துடைக்க வேணாம், பக்கத்துல கண்ணீர் தொடச்சு விடுங்க. இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. ஆமென். நம்புறீங்களா? இது நடக்கும், நம்புறீங்களா? ஆமென். ஒரு சென்டென்ஸ்க்கு வந்து ஃபுல் ஸ்டாப், இங்கிலீஷ்ல ஃபுல் ஸ்டாப் பண்ணுவோம், தமிழ்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். கமா இருக்குது, கமானா இன்னும் போய்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம், சரியா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கமா மாத்திரம் பார்த்த உன் வாழ்க்கையில இந்த ஆண்டு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார். No more commas. He's going to put a full stop. Hallelujah. எந்த பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. உன் மண்டையில பக்கத்துல பச்சை உன் மனசுல ஏதோ ஓடிக்கிட்டே இருக்குது. உன் மனசுல ஓடிட்டு இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார். சொல்லுங்க ஆமென். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். Hallelujah. பாடுவோமா? வைத்தீரே முற்றுப்புள்ளியை. எல்லா கைகளை தட்டி ஆமென். வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு, வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு, இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்வில். சொல்லுங்க. இனி கண்ணீர் இல்லை, தொடங்க. இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்வில். கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், நல்லவர் என்று இப்ப சொல்லுங்க. வைப்பாரே, வைப்பாரே முற்றுப்புள்ளியை உன் கஷ்ட நஷ்டங்களுக்கு. சொல்லுங்க பக்கத்தை பார்த்து. வைப்பாரே முற்றுப்புள்ளியை உன் கஷ்ட நஷ்டங்களுக்கு, கஷ்ட நஷ்டங்களுக்கு, இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்வில். கொஞ்சம் சிரிச்சு தான் பாடுங்க. மறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்து கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்வில். கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், நல்லவர் என்று பாடிடுவேன். தலைக்கு மேல் வியாதி வேதனை எல்லாம் மறைந்ததே என்னை விட்டு, குணமானேனே உம் தழும்புகளால், என் பரிகாரி கர்த்தர் நீரல்லோ. ஆமென். சொல்லுங்க ஆமென். அவர் தான் நம்முடைய பரிகாரி. ஆமென். சொல்லுங்க ஆமென். குணமானே, அவரின் பரிகாரி. He is my healer. I am healed. நான் சுகமானே. எல்லாரும் பாடுவோமா? வியாதி வேதனை எல்லாம் மறைந்தது என்னை விட்டு. சொல்லுவோம். வியாதி வேதனை எல்லாம் மறைந்தது என்னை விட்டு, மறைந்தது என்னை விட்டு, குணமானே, குணமானே உம் தழும்புகளால் என் பரிகாரி. Oh, you are my healer. இயேசுவே. குணமானே
சத்தமா கைகளை தட்டி பாடுவேன், பாடி கொண்டாடுவேன். கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், பாடி கொண்டாடுவேன். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்க, வைப்பாரே முற்றுப்புள்ளியை, வைப்பாரே முற்றுப்புள்ளியை உன் கஷ்ட நஷ்டங்கள், கஷ்ட நஷ்டங்களுக்கு வைப்பாரே முற்றுப்புள்ளியை. கஷ்ட நஷ்டங்களுக்கு பக்கத்துல கண்ணீரை துடைங்க. கண்ணீரில்லை, கவலை இல்லை, சந்தோஷம் வாழ்க்கையில வந்தாச்சு, வாழ்வில் சந்தோஷம் வந்தாச்சு. சொல்லுங்க, இனி கண்ணீரில்லை, கவலை இல்லை, சந்தோஷம். சந்தோஷம் என் விசுவாசிகள் கையை தட்டி, கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன். கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன். கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். நல்ல உற்சாக கைத்துக்கு மேம்படுத்துங்க. பார்க்கலாம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணனா உடனே 2 நாள் பேச முடியாமல் போயிடும். என் பிரதர்ஸ்க்கு தெரியும். போன குட் ஃப்ரைடே ஈஸ்டர் கூட ராமநாதபுரத்தில் சாதையாவுடைய ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அங்கே நடக்கும் பொழுது ஃபஸ்ட்டு செஷன்லேயே என்னால் பேச முடியாமல் போனது, அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணது நிமித்தமாக. ஆனால் கர்த்தர் கிருபையாய் ஒரு ராத்திரியிலே எனக்கு பேலன் மறுபடியும் கொடுத்து பாட வைத்தார். தொடர்ந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணால் பிரச்சனை வரும். ஆனால் கடந்த ஒரு 2 மாதங்களாக நான் பார்த்து வரேன், இந்த ஆண்டுக்குள்ளே பிரவேசித்த பிறகும் சரி, எவ்வளவு கத்தி பாடினாலும் சரி, எவ்வளவு நேரம் பாடினாலும் சரி, அந்த பலவீன என்னை விட்டு ஓடி போனதை நான் விசுவாசிச்சேன். ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. பகல பார்த்து சொல்லுங்க, கடந்த ஆண்டு அடிக்கடி உன்னை தாக்கின வியாதி, உன்னை தாக்கின பலவீனம், இந்த வருஷம் அது காணாமல் போயிடும். நீ தேடியும் அங்கே இருக்காது. விசுவாசிக்கிற கையை மேம்படுத்துங்க. கட்டி காணாமல் போயிடும். ஆமென். தலைவலி காணாமல் போயிடும். ஹல்லேலூயா. கழுத்து வலி, தொண்டை வலி, வயிறு வலி எல்லாம் காணாமல் போயிடும். நல்லதா கையை தட்டி மேம்படுத்துங்களேன். வியாதி வேதனை எல்லாம் மறைஞ்சது. சொல்லுங்க ஹல்லேலூயா. குணமானே சொல்லுங்க, நான் குணமாயிட்டேன். சொல்லுங்க, நான் குணமானே. பின்னாடி சொல்லுங்க, குணமானே. I am healed. சொல்லுங்க, I am healed. குணமானேனே. உம் தழும்புகளா என் பரிகாரி கர்த்தர் நீரே. கரவைய சொல்லுங்க, குணமானே. உம் தழும்புகளா என் பரிகாரி கர்த்தர் நீரே. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, குணமானே. உம் தழும்புகளா என் பரிகாரி கர்த்தர். நீங்க மாத்திரம் சொல்ல போறீங்க, கையை உயர்த்தி சத்தமா. குணமானே. உம் தழும்புகளா என் பரிகாரி கர்த்தர். எல்லாரும் யாரும் சும்மா இருக்க கூடாது. எல்லா வாயும் சொல்லுங்க, குணமானே. குணமானே. உம் தழும்புகளா என் பரிகா. நீங்க சொல்லும் போதே இப்போ ஒரு அற்புதம் நடக்குது. சொல்லுங்க, குணமா. I'm healed by his stripes. தழும்புகளா என் பரிகாரி கர்த்தர் நீரே. கை தட்டி பாடுவோம். ஆகையால் கைகளை தட்டி பாடுவேன், பாடி கொண்டாடுவேன். கர்த்தர் ஆகையால் கை தட்டி பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், பாடி கொண்டாடுவேன். கர்த்தர் சொல்லுங்க, கை தட்டி பாடுவேன். பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், பாடி கொண்டாடுவேன். கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், பாடி கொண்டாடுவேன். கர்த்தர் நல்லவர் என்று
பாடும் எல்லாரும் கைகளை தட்டி. கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேலே, சாபம் இனி இல்லையே. உன் வீட்டை தொடர்ந்து வந்த சாபம், உன் பிள்ளைகளை தொடர்ந்து வந்த சாபம் இனி இருக்காது. ஹல்லேலூயா. சாபம் இனி இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாபம் இனி இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்மேலே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். கர்த்தரின் ஆசீர்வாதம் இந்த ஆண்டு ஐஸ்வர்யத்தின் ஆண்டு. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, இந்த ஆண்டு ஐஸ்வர்யத்தின் ஆண்டு. ஓ, உன் வேதனை நீங்கும். கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேலே, சாபம் இனி இல்லை. சாபம் இனி இல்லையே. கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேலே, சாபம் இனி இல்லையே. ஐஸ்வர்யத்தை ஐஸ்வர்யத்தை கொண்டு வருவே. கர்த்தரின் ஆசீர்வாதமே, சொல்லுவோம். ஐஸ்வர்யத்தை கொண்டு வருவே. கர்த்தரின் ஆசீர்வாதமே. Come on, put your hands together. கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன். கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன். கர்த்தர் நல்லவர் என்று இப்ப சொல்லுங்க, வைப்பாரே. வைப்பாரே முற்று. நீங்களே பாடிக்கிட்டு இருக்கீங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கஷ்ட நஷ்டங்களுக்கு கண்ணீர்ல சொல்லுங்க, அவங்கள பார்த்து. இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, கவலை இல்லை. சந்தோஷம் என் வாழ்விலே. சந்தோஷம் என் வாழ்விலே. நல்ல கண்ணீர் தொடச்சு விடுங்க. இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. சந்தோஷம் என் வாழ்விலே. கைகளை தட்டி, come on. கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன். கர்த்தர் எல்லா சந்தோஷமான முகத்தோட பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன். கர்த்தர் இன்னும் நல்ல சந்தோஷமா கைகளை தட்டி, கைகளை தட்டி, come on. கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன். கர்த்தர் நல்லவர் என்று வைப்பாரே. பாடிடுவேன். வைப்பாரே முற்றுப்புள்ளியை. சொல்லுங்க சொல்லுங்க, விட மாட்டேன். கஷ்ட நஷ்டங்களுக்கு சொல்லுங்க, வைப்பார். உங்க பிரச்சனைகளை முற்றுப்புள்ளி வைப்பார். சொல்லுங்க, உங்க கஷ்ட நஷ்டங்களுக்கு. கஷ்ட நஷ்டங்களுக்கு கண்ணீர் இல்லை. சொல்லுங்க, இனி கண்ணீர் இல்லை. சிஸ்டர், இனி கண்ணீர் இல்லை. கண்ணீர் கவலை இல்லை, இனி இல்லை. கவலை இல்லை. சந்தோஷம் உங்க வாழ்க்கையில வந்தாச்சு. சந்தோஷம் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. சந்தோஷம் என் யாரும் கை தட்டி பாடுவோம். கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன். கர்த்தர் நல்லவர். நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன். கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன். கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன். கர்த்தர் கைகளை தட்டி பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன். கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். ஹalleluya. ஓடுங்க, ஹalleluya. சந்தோஷமாய் ஹalleluya. இடுப்பறி மாதிரி போயிட்டு இருந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தாமதிக்குதுன்னு சொன்னா அவர் ஒரு பெரிய அற்புதத்தை உனக்கு செய்ய தான் தாமதிக்கிறார். ஹalleluya. லாசரு வியாதியா இருந்தப்போ சகோதரிகளெல்லாம் இயேசுவை கூப்பிட்டு அனுப்புறாங்க. ஐயா, நீங்க நேசிக்கிற லாசரு வியாதியில கஷ்டப்படுறான்.
ஆண்டவர் வரல. செத்துட்டாயா? செத்துட்டப்ப கூட இயேசு வரலங்க. அப்போனா லாசருவை நேசிக்கிறேன்னு அர்த்தமா? வியாதியா இருந்தப்போ கூப்பிட்டப்போ வர்றதுனால லாசருவை நேசிக்கலன்னு அர்த்தமா? லாசருவை மறந்துட்டான்னு அர்த்தமா? சரி, இறந்துட்டானே, அடக்க ஆராதனைக்காக இயேசு வருவாரோ? அதுக்கும் வரலங்க. அமைதியா இருந்தாரு. ஆனா தன் நேசத்தையும் பாசத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்த நாரி போன 4வது நாள் என் ஆண்டவன் மகிமையோடு வந்து செத்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினார். Delay is not denial. If God delays something in your life, it doesn't mean God is denying something. Praise the Lord. ஆண்டவர் பெஸ்ட் கொடுக்க தான் தாமதிக்கிறார். ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெஸ்ட் கொடுப்பார். சொல்லுங்க, பெஸ்ட் கொடுப்பார். இந்த ஆண்டு உங்களுக்கு வாக்கு பண்ணினவர் பெஸ்ட் கொடுப்பார். ஹalleluya. உங்களுடைய சபைக்கு ஆண்டவர் எழுந்தருளுவேன் வாக்கு கொடுத்தார்னா எழுந்தருளுவார். ஹalleluya. நிச்சயமா எழுந்தருளுவாரே. இந்த ஒரு பாடலை பாடிட்டு பிறகு நாம் எழுமின ஆட சரியா ஒரு விஷயம் உட்கார்ந்து பாடுவோம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். நமக்கு பழைய பாட்டோ புது பாட்டோ தெரிஞ்ச பாட்டோ பழகின பாட்டோ, அன்னைக்கு ஜனங்க இன்னைக்கு என்ன நிலைமையில வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற வார்த்தை கொடுக்க தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹalleluya. ஏதோ நானும் பாடகர், நானும் சீடியை போட்டிருக்கிறேன், ஏன் சீடி பாட்டா அடிச்சு தள்ளுறது இல்லை, அது முக்கியம் அல்ல. கர்த்தர் வந்திருக்கிற ஜனங்களோடு பேச வேண்டும். ஹalleluya. இந்த ஆண்டு பக்கத்துல பட்சம் இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை, கடந்த ஆண்டு நிறைவேறாத வாக்கு தத்தத்தை சேர்த்து இந்த ஆண்டு ரெட்டிப்பா ஆண்டவனுக்கு கொடுப்பார். நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? கடந்த ஆண்டு கொடுத்த வாக்கு தத்தம் எனக்கு நிறைவேறல அப்படின்னு கொஞ்சம் வெக்கப்படாம தைரியமா கரை உயர்த்திக்க. கடந்த ஆண்டு வாக்கு கொடுத்தாருங்க, அந்த ஆண்டு நிறைவேறல, தப்பு இல்லை. கை உயர்த்திக்காமீங்க பார்க்கலாம். ஒரு சில கைகளா இருக்கு. அந்த கை உயர்த்தினவங்க பக்கத்தில் நல்ல கை கீழே போட்டுறாதீங்க. கடந்த ஆண்டு கொடுத்த வாக்கு தத்தம் எனக்கு நிறைவேறல, தப்பு கிடையாது. கை உயர்த்திக்காமீங்க, கை கீழே போட்டுறாதீங்க. சில கை வந்துச்சு கீழே போயிடுச்சு, ஒன்றும் இல்லை. கை உயர்த்தினவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கை உயர்த்தினவங்களை பார்த்து என்ன சொல்ல போறீங்க? கடந்த ஆண்டு விட்டதையும் இந்த ஆண்டுக்குரிய வாக்கு தத்தையும் சேர்த்து வட்டியும் முதலுமா ஆண்டவர் உனக்கு கொடுக்க போற. சொல்லுங்க கையை தட்டி. ஹalleluya. ஆமென். பாடுவோமா? come on. வாக்கு பண்ணினவர். oh praise God. hallelujah. hey வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்ல, மனமாறு. தெரிஞ்ச பாடலாய் என்னைக்குமே பாடக்கூடாது. அந்த வார்த்தை மறுபடியுமாய் நம் செவிகளிலே உரைக்கிறது சொன்னால் அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். மகளே, நான் மனிதன் அல்ல, பொய் சொல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. சொல்லியும் செய்யாமல் இருப்பேனோ, வசனத்தை நிறைவேற்றாமல் இருப்பேனோ. Thank you Lord. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறப்பதில்லையே. சொல்லுங்க, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் சொந்து போகாதே, சொந்து போகாதே. சேர்ல உட்கார்ந்துங்க பிரதர்ஸ், உங்க பக்கத்துல இருக்கிற பாட்சில சொந்து போகாதீங்க.
இந்த ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, அழைச்சவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். Yes, வாக்கு the பண்ணினவர் God who promised you, He will fulfill it. பக்கத்துல பார்த்து, சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். தலைக்கு மேல் இந்த ஒரு கவி பாடின பிறகு எழுத போறோம். சரியா? காலங்கள் கடந்ததோ தரிசனம் நிறைவேற, காலங்கள் கடந்ததோ தரிசனம் நிறைவேற, தாமதித்தாலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. காலங்கள் ஓடுவதை போல இருக்கலாம், தாமதம் ஆவதை போல இருக்கலாம், ஆனாலும் தாமதித்து வருகிறது நிரந்தரம். ஆசீர்வாதம் மேன்மையாய் இருக்கும். ஹல்லேலூயா. காலங்கள் கடந்ததோ தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, காணதல் மாறதோ கடந்ததோ, வாக்கு தத்தங்கள் தொலைந்ததோ, காலங்கள் கடந்ததோ தாமதம் ஆனதோ, நினைக்கிறியா? உன் வாழ்வினில் தொலைந்ததோ, வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. ஏமாற்ற மாட்டார், அவர் ஏமாற்ற மாட்டார். மனுஷன் நம்மை ஏமாற்றுவார், தேவன் நம்மை ஏமாற்ற மாட்டார். ஹல்லேலூயா. ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் ஏமாற்ற மாட்டாரு. சொல்லுங்க, அவர் ஏமாற்ற மாட்டாரு. சிஸ்டர், வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் வாக்கு தந்தவர். வாக்கு தந்தவர், வாக்கு கொடுத்தது ஏமாற்ற மாட்டாரு. பிரதர், வாக்கு கொடுத்தது நிறைவேற்றுவாரு. வாக்கு தந்தவர், சிறந்தவர், எழுந்தருளுவார்னா எழுந்தருளுவார். ஏமாற்றங்கள் இல்லையே. Come on. வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. நல்ல கைகளை தட்டி அப்பா சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவர் சொன்னதை செய்வார். கை தட்டி மேம்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் செய்ய நினைச்சு ஒண்ணுமே தடைப்படாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படியே எழும்பி நின்று நம்ம துதிக்க போறோம். சரியா? 1 2 3 4. கைகளை தட்டி இயேசுவே. கர்த்தர் செய்ய நினைச்சு தடைப்படாது. கைகளை தட்டி ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது, தடைப்படாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது, தடைப்படாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? தடுப்பது யாரு? என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன், என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன்.
அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன், என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். பக்கத்துல பசங்க சுற்றியுள்ள கண்கள் எல்லாம் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விசுவாசத்தோட இங்க சுத்து. பக்கத்துல விசுவாசத்தோட இங்க சுத்துங்க. ஆமா, இப்படி சுத்தும் போது இங்க 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 எல்லா திசையில இருக்க ஜனங்கள் என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத காண்பார்கள். ஹalleluya. என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன், என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சுத்துங்க. என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன், என் தேவனா நான் இந்த ஆண்டு உயருவேன், இந்த ஆண்டு பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். Come on, believe it. என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். இன்னும் ஒரு விசாய் நம்பிக்கையோடு என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன், என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும் ஐயா. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். பக்கத்துல தட்டி சுத்து பா. என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது, கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? தடுப்பது யாரு? என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன், என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சேலஞ்ச் பண்ணுங்க. என் தேவனா நான் உயருவேன், நான் சொல்லுங்க. உயருவேன், என் தேவனா பெருமை இந்த நான் 2015 என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கலங்கி நின்ற போது don't fear என்றாரே, தனித்து நின்ற போது I'm with you என்றாரே, நான் முடியாது என்ற போது don't give up என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது try கலங்கி நின்ற போது don't fear என்றாரே, நான் தனித்து நின்ற போது I'm with you என்றாரே, நான் முடியாது என்ற போது don't give up என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது try again. கர்த்தரின் கரம் பிடித்து, கர்த்தரின் கரம் பிடித்து அவர் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் கரம் பிடிப்பார். கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன், என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். Come on. என்னை சுற்றியுள்ள கண்கள் தேவனால் நீங்க உயர்வீங்க brother. சபை உயரும். என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன், என் தேவனா நான் உயருவேன், என் God's going to enlarge the boundaries of this church. நிச்சயம் நடக்கும், Yes. நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றியுள்ள கண்கள் என்னை சுற்றி
அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன், என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். உயர்வும் இல்லை அங்கு, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. சொல்லுங்க, நமக்குள்ள உயர்வு இல்லை, நமக்குள்ள தாழ்வு இல்லை, நமக்குள்ள ஏழை இல்லை, நமக்குள்ள பணக்காரன் இல்லை. ராஜா ராஜா இயேசு என்றென்றும் ஆடிடுவார். எஸ், ராஜா ராஜா இயேசு என்றென்றும் ஆடிடுவார். நோ ப்ராப்ளம், குட் டே. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். இந்த பல்லவி பாடும்போது பக்கத்துல இப்படி பாடணும். இயேசுவின் குடும்பம் நாம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் ஒன்று. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் ஒன்று. நான் நினைக்கிறேன் இந்த கோரஸ் பாடுற வரைக்குமாச்சு எல்லா ஊழியக்காரர் மேல வந்து நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஜஸ்ட் ஒரு கோரஸ். வாங்க வக்கம். ஓகேயா? ஓகே, ஆர் யூ ரெடி? பக்கத்துல பக்கத்துல ரெடியா கேளுங்க. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. 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 ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அங்க இன்பம் உண்டானா இங்க இன்பம் உண்டு, அங்க சமாதானம் உண்டானா இங்க சமாதானம் உண்டு. சொல்லுங்க ஆமென். அங்க என்னதான் இருக்கோ பரலோகத்துல உள்ளதெல்லாம் பூமியில உண்டு. ஹalleluya, ஹalleluya. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதிப்பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதிப்பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. கைகளை தட்டி thank you brother. God bless you. ஆமென். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சொல்லுங்க சொல்லுங்க, உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் ஓடி வருவேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஓடி வர மாட்டீங்களா? பக்கத்துல பாத்து, உனக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி வருவேன். உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லு, ஓடி வந்து கொடுப்பேன்.
பிரதர்ஸ் ஒண்ணுமே பேசவே மாட்டேங்கிறீங்க. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே. சொல்லுங்க நீ, சொல்லுங்க நீ, நீ அழுதுருவேன். நீ சோர்ந்து போகாதே. சொல்லுங்க சொல்லுங்க, சோர்ந்து போகாதே. நீ 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 சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான. சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். சொல்லுங்க, சோர்ந்து போக மாட்டேன். சோர்ந்து போகிறவனுக்கு பலன், சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற வேலை. கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொண்டு விசுவாசியே, தேவ பிள்ளையே, அன்பு சகோதர சகோதரியே, receive the strength of God. சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவத்தை கொடுக்கிறார். உனக்குள்ளே 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 ஒரு அபிஷேகம், உனக்குள்ளே உனக்குள்ளே தேவனே. ஷாடாடாடாவாதே. சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். நல்ல கைகளை தட்டி, நல்ல உற்சாகமா கைகளை தட்டி, ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி, இயேசுவே நான் சோர்ந்து போக மாட்டேன். ஏன் தெரியுமா? மனிதர்கள் மத்தியிலே அவர் வாசம் செய்கிறார். தேவாதி தேவன் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறார். இவ்வளவு நேரம் நாம் துதிச்சோம், சோத்தரித்தோம். அவன் நம் மத்தியில மகிமையோடு கூட வந்து விட்டார். ஹல்லேலூயா. அவரே மெய்யான தெய்வம். ஹல்லேலூயா. நன்றி. சிங்காசனத்தை நாம் துதியினாலே அமைக்க அவரை துதிக்கலாமா? மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, நடுவிலே உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. இதோ மனிதர்கள் மத்தியில், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சொல்லுவோமா? இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, விரும்பிடும். உமக்கு நாங்கள் சிங்காசனம் அமைப்போம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகி கரங்களை அசைத்து சொல்லுவோம். உமக்கு சிங்காசனம் அமைக்க, சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே
எங்கள் வாழ்க்கையில் in our lives God, எங்கள் வாழ்க்கையில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே. சொல்லுங்க, எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவிலே வசித்திட அவருக்கு நம்மோடு வசிக்கதான் அவருக்கு விருப்பம். சொல்லுங்க, எங்கள் உன் பிரச்சனைகளை நினைக்கக்கூடிய நேரம் அல்ல. உன்னை பாரப்படுத்தி கொண்டிருக்கிற காரியத்தை தேவ சமூகத்தை இறக்கி விடும் மகளே. மெழுகை போதும் பிரச்சனைகள் கரையும் வேளை இது. உமக்கு சிங்காசனம். As you are standing in the presence of God, all your problems will melt like a wax. As you are standing in the presence of God, all the mountains will be removed. தேவ பிரசன்னம் இருக்கிற வேளையிலே உன் பிரச்சனைகள் மெழுகை போல் உருகும். தேவ பிரசன்னத்தில் துதிக்கிற வேளையிலே மலைகள் விலகிடும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட சொல்லுங்க, இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்க குடும்பத்துல 2015 எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் சபையிலே, எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடு வாசங்களை தேசத்திலே, எங்கள் தேசத்திலே உலாவிடும் எங்களோடு எங்கள் வாழ்க்கையில் இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்களோடு வாசம் செய்யும். எங்களோடு வாசம் செய்யும். எங்களோடு வாசம் செய்யும். கரங்களை தட்டி ராஜாதி ராஜாவை, கத்தாதி கத்தரை, இயேசுவே நீ பெரியவர். இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ வல்லவர். இயேசுவே நீ நல்லவர். கரங்களை உயர்த்தி, இயேசுவே நீ பெரியவர். இயேசுவே நீ வல்லவர். இயேசுவே நீ பரிசுத்தர். இயேசுவே நீ நல்லவர். Then sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. Then sings my soul,
How great thou art. How great thou art. கரங்களை தட்டி hallelujah. நன்றி ஆண்டவரே. எத்தனை பெரியவர், நீ எத்தனை ஆச்சரியமானவர், எத்தனை அதிசயமானவர். உம்மாலே நாங்கள் சேனைக்குள் பாய்ந்து செல்வோம், உம்மாலே மதிலை தாண்டுவோம், என் தேவனால் உயருவோம், தேவனால் பெருகுவோம். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். எங்களை சுற்றி இருக்கிற கண்கள் காணும். கைத்தறி சொல்லுங்க, எங்களை சுற்றி இருக்கிற கண்கள் காணும். ஓ லரரானியே. ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஒரு ஆராதனை வேளை தந்தீர். தொடர்ந்து உம்முடைய வார்த்தை நாங்கள் கேட்க இருக்கிறோம். அப்பா எங்களோடு கூட பேசும். Speak to us this evening, Lord. Speak to us this evening, Lord. பேசும் தெய்வம் எங்கள் நடுவில் எழுந்தருளிருக்கிறீர் சுவாமி. பேசுவீராக. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி உட்காருவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனத்தை தான் உங்க மத்தியில் வைக்க போறேன், சரியா? எல்லாருக்கும் பழகின ஒரு வசனத்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த நான் விரும்புகிறேன். என்னோடு கூட மத்தேயின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். பரிசுத்த ஆவியானவரே இந்த வார்த்தையை நீங்க எங்களுக்கு பிளஸ் பண்ணி தரும்படி நம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு கூட பேசும், ஒவ்வொருவரோடு கூட இடைப்படும் உடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் சொல்லுவோம். சந்தோஷமா சொல்லுங்க ஆமென். கவனிங்க, இன்னைக்கு நான் உங்களோடு பல முறை நாம் இந்த வசனத்தை வாசித்திருக்கிறோம். இந்த எந்த சந்தர்ப்பத்திலே இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதிலே உள்ள ஒரு வார்த்தை தான் உங்கள் மத்தியிலே ஒரு தீர்க்கதரிசனமாய் சொல்ல விரும்புகிறேன். அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால் ஆச்சரியப்பட்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆச்சரியப்பட்டு. சொல்லுங்க, ஆச்சரியப்பட்டு. இந்த வார்த்தை என்னை தொட்டது. பிரைஸ் தி லார்ட். அந்த மனிதர்கள் ஆச்சரியப்பட்டு. பிரைஸ் தி லார்ட். எந்த மனிதர்கள் ஆச்சரியப்பட்டு என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே பிரைஸ் தி லார்ட், தேவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. படகிலே இருந்த சீஷர்கள் ஆச்சரியப்பட்டு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நான் உங்களோடு கொடுக்கிற வாக்குத்தத்தம் தெரியுமா? இந்த ஆண்டு நீ ஆச்சரியப்படும்படியான ஒரு அற்புதத்தை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆண்டு நீங்கள் ஆச்சரியப்படும்படியான ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பக்கத்தை தலையாட்டிக்கிட்டே சொல்லணும், இந்த ஆண்டு நீங்கள் ஆச்சரியப்படும்படியான ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹalleluya. ஆங்கிலத்தில் if I want to give a title for this message, Amazing God wants to do amazing things in this year. Amazing God wants to do amazing things in your life in this 2015. இந்த 2015லே நீங்கள் ஆச்சரியப்படும்படியான அற்புதத்தை, அதிசயங்களை நான் உனக்கு செய்ய போகிறேன். ஹalleluya. உன் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், உன் செவிகளுக்கு ஆச்சரியமா இருக்கும். இது எப்படிப்பா நடந்தது என்று சொல்லி நீ ஆச்சரியப்பட்டு போகத்தக்கதாய் இந்த நல்ல செய்தியை, இந்த அற்புதத்தை உன் வாழ்க்கையில இந்த ஆண்டு காண கர்த்தர் செய்வார். நம்பிக்கையுள்ளவங்க கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. கவனிங்க, இதுல இந்த சம்பவத்துல பிரைஸ் தி லார்ட், நான் தேவனை ஒரு சமாதானத்தின் தேவனாய் பார்க்கிறேன். முதலாவதாக உங்களோடு நான் பேச விரும்புகிற காரியம், சமாதானத்தின் தேவன் உங்கள் வாழ்க்கையில இறைந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை அதட்டி அமைதல் படுத்துவதின் மூலியமாக நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். Hallelujah. The God of peace,
He is going to command a great calm in your life. By seeing that, you're going to be surprised, you're going to be amazed seeing that. அன்பான தேவ பிள்ளைகளே, சமாதானத்தின் தேவன் தாமே உன் வாழ்க்கையில 2014 இறைந்து கொண்ட காரியங்களை அதட்ட போகிறார் இந்த ஆண்டு. ஹல்லேலூயா. அதட்டி அந்த காரியங்களிலே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு விடுதலையும் அப்பா கொடுக்க போகிறாரு. ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த படகிலே இயேசுவும் சீஷர்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறாங்க. நமக்கு இந்த கதை தெரியும். நடு கடலிலே கடல் கொந்தளிக்க ஆரம்பித்து விட்டது. இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே படகு எங்கே போகின்ற வார்த்தை எழுதப்படவில்லை. ஆனால் லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே படகு எங்கே போயிட்டு இருக்குன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எடுத்து வாசித்துவோம். லூக் சாப்டர் 8 and verse 26. அந்த படகு எங்கே போயிட்டு இருக்குதாம்? பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனுடைய நாட்டிலே சேர்ந்தார்கள். கதரேனுடைய நாட்டை சேர்ந்தார்கள். இப்ப பாருங்க, எந்த கடலிலே அவர்கள் பயணம் செய்றாங்க சொல்லுங்க? கலிலேயா கடலிலே. அவங்க எங்க போறாங்க? கதரேன் நாட்டுக்கு போறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, இயேசுநாதர் ஒரு கிராமத்துக்கு போனா சரி, ஒரு நாட்டுக்கு போனா சரி, ஒரு வீட்டுக்கு போனா சரி, ஒரு தெருவழியா போனா சரி, அவர் சும்மா போவே மாட்டார். சில நேரங்களில் நம்ம வீட்டுக்கு சில ஆட்கள் வருவாங்க. என்னங்க இப்படி வந்தேன், சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இந்த பக்கம் வந்தேன், சும்மா அப்படி உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இயேசுநாதருடைய வாழ்க்கையில் இந்த சும்மான்ற பேச்சே கிடையாது. அவர் கிராமத்துக்கு போனாலும் நாட்டுக்கு போனாலும் அவர் வீட்டுக்கு போனாலும் ஒரு ரோடு வழியா சாலை வழி போனாலும் ஒரு அற்புதத்தை செய்வதற்காக தன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக உடைந்து போன உள்ளத்தை தேற்றும்படியாய் கண்ணீரை துடைக்கும்படியாதான் இயேசுவினுடைய வாழ்க்கை காணப்பட்டது. கைதறி மயம்படுத்துங்க பார்க்கலாம். அப்போ இந்த படகு எங்கே போகுதுன்னு சொன்னா கதரேனை நோக்கி போயிட்டு இருக்கு. கலிலேயா கடல் ஒரு சிறிய கடல். இஸ்ரவேல் தேசத்துக்கு போனவங்களுக்கு தெரியும். நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் வந்திருக்கிறேன். கலிலேயா கடலிலே பயணம் செய்திருக்கிறேன். கலிலேயா கடல் ஒரு பெரிய கடல் அல்ல, ஒரு சிறிய கடல். 8 மைல் நீளமும் 7 மைல் அகலம் கொண்ட ஒரு சின்ன கடல் தான் கலிலேயா கடல். அந்த கடலிலே இயேசுவும் சீஷர்களும் பயணம் செய்து கதரேனை நோக்கி போறாங்க. கவனிங்க, நான் சொன்னேன், ஆண்டவர் கிராமத்துக்கோ நாட்டுக்கோ தேசத்துக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு போறாருன்னா ஏதோ ஒன்று அங்கு நடக்க வேண்டி இருக்கிறபடினால் தான் இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த நாட்டிலே ஒருவர் இருக்கிறார், அவர் தான் லேகியோன். ஹல்லேலூயா. 6000 பிசாசுகளுடைய அந்த லேகியோன் அந்த கத்ரேன் நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். எல்லாரையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். தேசத்தின் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். தேசம் இருளிலே மூழ்கி கிடக்கிறது. குடும்பங்களில் சந்தோஷம் இல்லை, குடும்பங்களில் சமாதானம் இல்லை, தேசத்திலே சமாதானம் இல்லை. காரணம், லேகியோன் ஆண்டு கொண்டிருக்கிறான். அந்த தேசத்தின் ஜனங்கள் நடுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சாபத்தில் விழுந்து கிடக்கிறார்கள், இருளில் விழுந்து கிடக்கிறார்கள். அந்த ஒரு மனுஷன் நிமித்தமாய் அந்த ஒரு மனுஷனை விடுவித்து விட்டால், அந்த மனுஷனை கட்ட சுகமாக்கி விட்டால், அந்த நாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு விடுதலை வந்துவிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு தான் அந்த கதரேனுக்கு போறாரு. ஆனா யாரை விடுவிக்க போகிறாரோ அந்த நபருக்குள்ள இருக்கிற அந்த 6000 பிசாசுகள் சும்மா இருக்குமா? அவன் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கானே, அவன் ஆட்சி முடிய போதுன்னு சொல்லும் போது அவன் சும்மா இருப்பானா? பிசாசு தனக்கு கொஞ்சம் காலம் உண்டு என்று அறிந்திருக்கும் பொழுது அவன் சும்மா இருக்க மாட்டான், அலக்கழிச்சு தான் போவான். சில பிசாசு ஓடும்போது பாத்தீங்கன்னா அது ஓடும்போது சும்மா போவாது, நுர தள்ளி சுத்தி அவனை வேதனைப்படுத்த பொத்துன்னு விழும். இந்த கடைசி நிமிஷத்துல அலக்கழிச்சு அவனை ஒரு வழியாக்கினா அது போகும். அது மாதிரி இவனுக்கு நேரம் வந்துருச்சுன்னு தெரியும், இயேசுநாதர் வராருன்னு தெரியும். ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம்? இயேசுவையும் சீஷர்லையும் கடல்ல மூழ்கடிச்சு சாகடிச்சலான்னு ஒரு ட்ரை பண்ண. அவனுக்கு தெரியும் அவன் தோத்து போனவன். He is a defeated folk. Devil is a defeated folk. அவன் எழும்புவதை போல இருக்கலாம், பிரச்சனை கொடுப்பதை போல இருக்கலாம், யுத்தத்திலே அவன்
ஜெயம் கொள்வதை போல இருக்கலாம், ஆனால் அந்த யுத்தத்தின் முடிவிலே அவன் தோற்று போவான். நீங்களும் நானும் தான் யுத்தத்திலே ஜெயிப்போம். ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ அவன் என்ன தெரியுமா பண்றான்? ஏதோ ஒன்று செய்யணும் இல்லையா? அந்த கடலை கொந்தளிக்க செய்கிறான். அந்த கொந்தளிப்பு என்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியிலே சீஸ்மாஸ் என்று சொல்வார்களாம். சீஸ்மாஸ் என்று சொன்னால் பூமி அதிர்ச்சி. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாய் நமக்கு தெரியும், சுனாமி அப்படின்னு வந்துச்சு. அந்த கடல் கொந்தளித்து வந்த பிறகு அது பேர் சுனாமி அப்படின்னு சொல்லி, கடல் ஆழத்திலே பூமி அதிர, அந்த பூமி அதிர்ச்சினாலே கடல் கொந்தளித்து அநேகரை சாகடித்தது. இப்போ பிசாசு பார்க்கிறான், என் வாழ்க்கை முடிய போது, இயேசுநாதர் கிட்ட நான் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது, ஜெயித்ததாக சரித்திரமே கிடையாது, ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்போம், அவரையும் சீஷர்களையும் கடலை மூழ்கடிச்சு பார்ப்போம்னு சொல்லி அவன் கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறான். பூமி அதிர கொந்தளிக்க, அந்த கடல் கொந்தளிப்பின் தண்ணீரினாலே படகு மூழ்கடிச்சு சாகடிச்சு நினைக்க. ஆனா இங்க இயேசுநாதரை பற்றி வேதத்துல வாசிக்கிறோம், இயேசுநாதர் தூங்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? எழுந்தருளுவா. நான் இன்னைக்கு சொல்லலாம்னு சொன்ன வார்த்தையிலும் இந்த வார்த்தை வருதை பார்த்த பொழுது எவ்வளவு கர்த்தர் நல்லவரா இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் ஸ்தோத்திரிச்சேன். ஏன்னா கவனிங்க, கொந்தளிச்ச பொழுது சீஷர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? பயந்து போனாங்க, நடுங்கி போனாங்க. ஐயோ ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? வேதம் தெளிவா சொல்லுது, அவர் கவலைகளை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் கவலைகளை 1 பேதுரு 5:7 அவர் கவலைகளை விசாரிக்கிறவர். அப்படினாலே உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? உமக்கு கவலை இல்லையா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் உங்களுடைய வாழ்க்கையை அறிந்தவன். நீ போகும் பாதை அறிந்திருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ உன் இருதயத்தை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? இங்கதான் செய்தி. இயேசுநாதரை தட்டி எழுப்புறாங்க. அந்த வசனத்தை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த மத்தேயு 8:25 வாசிப்போம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படு சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கைத்தடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எழுந்து சொல்லுங்க, எழுந்து ஆண்டவர் உனக்காக எழுந்தருளுவார். ஆமென். சாக கிடக்கிற சீஷர்களுக்காக எழுந்தருள ஆண்டவர் உன்னை சாவுக்கு இடம் கொடுக்க மாட்டார், மரணத்துக்கு இடம் கொடுக்க மாட்டார், கண்ணீருக்கு இடம் கொடுக்க மாட்டார், ஏமாற்றத்துக்கு இடம் கொடுக்க மாட்டார், தோல்விக்கு இடம் கொடுக்க மாட்டார், நஷ்டத்துக்கு இடம் கொடுக்க மாட்டார், மற்றவர்கள் உன்னை இழிவாய் பேசுவதற்கு இடம் கொடுக்க மாட்டார். தன் நாமம் தூஷிக்கப்பட தேவன் இடம் கொடுக்கவே மாட்டார். தன் பிள்ளைகள் விஷயத்திலே வைராக்கியம் உள்ள தேவன். ஆமென். இயேசுவை தட்டி எழுப்ப அவர் எழுந்து, அப்பனா என்ன அர்த்தம்? கவனிங்க, தூங்கிட்டு இருக்கிறார்னு அர்த்தமா? இயேசு அவர் தூங்கல, நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் தூங்குற மாதிரி தான் இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவரை தட்டி எழுப்புனாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னா, உன்னுடைய ஜெபத்திலே, உன்னுடைய ஜெப வாழ்க்கையிலே, முழங்காலிலே அவர் சமூகத்திலே நின்று நீ ஜெபிக்க, உனக்காக யுத்தம் செய்ய, உனக்காக யாவையும் செய்ய, உனக்கு குறித்ததை செய்ய தேவன் எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சும்மா எழுப்ப மாட்டாரு, நீ அவரை எழுப்பணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சும்மா எழுப்ப மாட்டாரு, அவரை எழுப்பணும். ஜெபத்துல எழுப்பணும். யாக்கோபு ஜெபிச்ச, ஆண்டவரை நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன், எழுப்புனா. தேவன் எழுந்தருளா.
அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாய் அலக்களிக்கப்படுகிறாய். சமாதானத்தை இழந்துட்ட, சந்தோஷத்தை இழந்துட்ட, எதையோ பறிகொடுத்ததை போல உட்கார்ந்து கொண்டிருக்கிற, ஐயோ இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்று கலங்கி நின்று கொண்டிருக்கிற, கடந்த ஆண்டு முழுதுமாய் கடல் கொந்தளித்ததை போல பல பிரச்சனைகள் கொந்தளித்து எழுந்தது, அது எழுந்த வண்ணமாய் இருக்கிறதே, இந்த ஆண்டு தொடருமோ? அதற்கு தான் பாட்டு பாடணும், வைப்பாரே முற்றுப்புள்ளியை. ஹல்லேலூயா. எல்லா கொந்தளிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார், எல்லா பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார். அவரை ஜெபத்தில் எழுப்ப தேவன் எழுந்தள்ளி காற்றையும் கடலையும் அதட்டி சமாதானத்தை கொடுப்பார். கைத்தறி மயம்பற்றுங்க பார்க்கலாம். இந்த பெருங்காற்று சில நேரத்தில் நஷ்டங்களை உண்டாக்குது. யோபுவின் வாழ்க்கையில 1ஆம் அதிகாரம் யோபு 1:19 வேகமா எடுத்து வாசிங்க. யோபு 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தையும் யோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபு 3:26 வாசிப்போம். 2 வசனங்களை எனக்கு சுகமில்லை, எனக்கு சுகமில்லை, இளைப்பாறுதலும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. யோபு சொல்றான், அப்பா எனக்கு அமைதல் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. என்ன வந்தது? எனக்கு தத்தளிப்பு வந்தது. ஏன்? 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, வனாந்திர வழியாய், வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து, பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க, அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க, அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால், பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள், அவர்கள் இறந்து போனார்கள். தேவ பிள்ளைகளை, வந்த ஒரு காற்று முழு குடும்பத்தை அழித்து போட்டது. இங்கே இயேசுவும் சீஷர்களும் பயணம் செய்து கொண்டது வேளையிலே பயங்கர காற்று கொந்தளிப்பின் மூலியமாக அவளை அழிக்கலாம் என்று நினைத்து கொண்டுதான் சத்ரு. ஆனால் அவர்கள் இயேசுவை நல்ல வேளை தட்டி எழுப்பினாங்க. அல்லேலூயா. அவரை எழுப்பாம இருந்தாங்க, சமாதானம் கிடைஞ்சிருக்காது. அடித்தபடினால, காற்று அடித்தபடினால் யோபுவின் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, சமாதானத்தை இழந்துட்டேன், இளைப்பாறுதல் இல்லை, தத்தளிப்பு வந்ததுன்னு சொல்லுகிறான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பலவித காற்றுகள் வந்து உன்னை வேதனைப்படுத்திருக்கலாம், உன் குடும்பத்தை வேதனைப்படுத்திருக்கலாம், உன் பிள்ளைகளை வேதனைப்படுத்திருக்கலாம், உன்னுடைய வியாபாரத்தை நஷ்டத்துக்குள்ளாக்கி இருக்கலாம், உன் வாழ்க்கையில கண்ணீரை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்காக எழுந்தருளி விட்டேன். கைத்தடி சொல்லுங்க, என் தேவன் எனக்காக எழுந்தருளி விட்டார். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். When God arise, enemies will be scattered. தேவ பிள்ளையே, சத்துருக்களை சிதறடித்து உன் வாழ்க்கையில சமாதானத்தை இந்த ஆண்டு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. முதலாவதாக, சமாதானத்தின் தேவன் இறைகரை காற்றையும் கடலையும் அதட்டி அமைதல் படுத்தி இந்த ஆண்டு நீ அதை கண்டு ஆச்சரியப்படும்படியாய் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. முதல் ஆச்சரியம் என்ன ஆச்சரியம்? நான் என் குடும்பத்திலே அமைதலை பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. இதை என் கண்கள் காணும். இது நடக்குமா, நடக்கக்கூடிய காரியமா என்று இருக்க தேவ பிள்ளையே, அது நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த அற்புதம் நடக்குமா, இந்த அதிசயம் நடக்குமான்னு யோசித்துட்டு இருக்கிறியா? அந்த அதிசயம், அந்த அற்புதம் இந்த ஆண்டு நடக்கும். நீ ஆச்சரியப்படும்படியா அற்புதத்தை இயேசுநாதர் செய்வார். அவர் உனக்காய் எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, மத்தேயின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 18 20 வசனங்களை கொஞ்சம் வேகமாய் வாசிக்க கேட்போம். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற் போய் அதிலே இலைகளே அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு, இந்த அத்திமரம் இத்தனை சீக்கிரமாய் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கண்டு ஆச்சரியப்படுவீங்க, கேள்விப்பட்டு ஆச்சரியப்படுவீங்க இந்த ஆண்டு. சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்து பார்த்து, இந்த ஆண்டு கண்டு ஆச்சரியப்படுவீங்க. இந்த ஆண்டு நல்ல சந்தோஷமான செய்தியை கேள்விப்பட்டு ஆச்சரியப்படுவீர்கள். நம்பிக்கையுள்ளவங்க கையை தட்டி மயப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென்.
இயேசுநாதருக்கு பசி உண்டாயிற்று. அத்தி மரத்தை பார்க்குறாரு, ஒரு பழத்தையும் காணும். இயேசுநாதருக்கு கோபம் வந்துடுச்சு. இயேசுநாதர் சபிச்சதா பைபிள் எங்கேயுமே கிடையாது. இந்த ஒரே இடத்துல பார்க்கலாம், அத்தி மரத்தை சபிச்சார். அது கூட ஏன் சபிச்சார்? நமக்கு பாடங்களை சொல்லி கொடுக்க தான் அங்கே ஆண்டவர் செஞ்சார். இங்க பாருங்க, அத்தி மரத்தை சபிச்ச அடுத்த நிமிஷமே அது பட்டு போனது. இதெல்லாம் சீஷர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னடா எழுமி புஷ் ஆகி போச்சு, என்ன நடக்குது? இது பட்டு போவதாக சொன்னாரு, உடனே பட்டு போச்சு. இவர் எப்படிப்பட்டவரோ? அங்க என்ன சொன்னாரு சீஷர்லாம்? இவர் எப்படிப்பட்டவரோ? வாட் கைண்ட் ஆஃப் மேன் இஸ், இவர் எப்படிப்பட்டவரோ? ஆச்சரியப்பட்டாங்க. என்ன எழுந்தாரு, என்னவோ சொன்னாரு, பட்டு போயிட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ? பக்கத்தை பார்த்து கேளுங்க, இவர் எப்படிப்பட்டவரோ? இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி நீ ஆச்சரியப்படும்படியான அற்புதங்களை அப்பா இந்த ஆண்டு நமக்காய் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இங்கே நான் சொல்லுகிற இரண்டாவது காரியம், அதிகாரம் உள்ள ஆண்டவர் உனக்கு எனக்கும் அதிகாரத்தை தந்து, புரிஞ்சுங்க நல்லா, நீ அதிகாரத்தோடு கர்த்தருடைய நாமத்தினாலே பேச, அற்புதங்கள் நடக்கிறத கண்டு நீ ஆச்சரியப்படுவேன். புரியுதா? திருப்பி நான் சொல்றேன். God of authority, number 1 is a God of peace. ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கிறார். is a God of authority. தன்னுடைய வல்லமையும் அதிகாரத்தை வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன ஆண்டவர் அந்த அதிகாரத்தை உனக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, என் அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். அத்திமரத்தை பார்த்து பட்டுப்போ அப்படின்னு சொன்ன உடனே அது பட்டு போனது. அவர் வாயிலே அத்தனை அதிகாரம் இருக்கிறது, அத்தனை வல்லமை இருக்கிறது. அத்தனை வல்லமையும் அதிகாரம் உள்ள தேவன் தன்னுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் தேவ பிள்ளைகளாகிய உனக்கும் எனக்கும் கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீ ஜெபிக்க, நீ சொல்ல, அந்த காரியம் அப்படியே நடக்கிறத உன் கண்கள் கண்டு ஆச்சரியப்படும்படியாய் இந்த ஆண்டு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். நல்ல கைகளை தட்டி தேவனை பயன்படுத்துங்க பார்க்கலாம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. Death and life are in the power of the tongue. ஆண்டவர் இந்த நாக்களை வல்லமை கொடுத்திருக்காருங்க. ஹல்லேலூயா. இந்த நாவிலே பவர் கொடுத்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க நாக்கள அபிஷேகம் இருக்கு. ஆமென். சில சொல்லுவாங்க, எப்பா இது கருநாக்குப்பா. இதுக்கு எங்க பழைய கொயர் மெம்பர்ல ஒரு பிள்ளை உண்டு, அதுக்கு நாக்கு கருப்பா இருக்கும். அந்த கொயர்ல இருக்க பிள்ளைங்க, அப்பா, அந்த பிள்ளை பேர் ஜோன், ஜோனு கிட்ட வச்சுக்காதீங்க, அதுக்கு கருநாக்கு சொன்னா நடந்துரும். நான் சொல்லுவேன், கருநாக்கு சொல்றது நடக்காது. அபிஷேகிக்கப்பட்ட நாக்கு ஒன்று சொல்லுமானா ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அபிஷேகிக்கப்பட்ட நாக்கு யாரையும் சபிக்காது, அதாவது தவறா பேசாது. அதனால ஞாபகத்தை வச்சுங்க. நமக்கு இஷ்டமானவங்க எல்லாரையும் நீங்க பாட்டு உங்க வாயால கெட்டு போவ செத்து போவ, அதுக்காக அந்த அபிஷேகத்தை கொடுக்கல. உன் நாவினாலே மற்றவளை வாழ்த்த, மற்றவளை ஆசீர்வதிக்க, தீர்க்க தரிசனங்களை சொல்ல, இந்த ஆண்டு தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம் உன் மேல தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. உன் மேல தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். நீ கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிற தேவ மகனாய் மகளாய் ஆண்டவர் மாற்றுவார். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. உன் குமாரன் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டு உனக்கு நடக்க போது சொல்லிட்டு இருக்கிறேன், நீ ஜெபிக்க நடக்கும் காரியங்கள். ஹல்லேலூயா. மற்றவங்களை வாழ்த்த உன் நாவிலே வல்லமை உள்ளதா இருக்கிறபடினாலே அந்த வார்த்தை நிறைவேறும் ஆகினாலே, யாரோ ஒருவரை பத்தி நீ பேசும் பொழுது ஜாக்கிரதையா பேசு. உன் வாயில வார்த்தை விட்டுறாதே. சில பேர் வாயில வார்த்தை விட்டுருவாங்க. வார்த்தையை பேசும்போது அளந்து பேசு. உன் நாவிலே வல்லமையும் அபிஷேகம் இருக்கிறது என்பதை உணர்ந்து நீ பேசுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தையா என்பதை உணர்ந்து பேசு. நீ பேசுகிற வார்த்தை அப்படியே ஆகும். அவன் சொன்னபடி ஆகும். அவன் சொன்னபடி ஆகும். ஹல்லேலூயா. யோசுவா சூரியன் சந்திரனுக்கு கட்டளையிட அது நின்று போனதாம். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஊழியத்தை நான் தொடங்கின ஒரு காலனியில தொடங்கினேன். ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே மாதத்தில் ஒரு விசை கூட்டம், அது இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல வேற இடத்துல நடத்திட்டு இருக்கிறேன். அப்போ அந்த காலனியில ஒவ்வொரு முதல் திங்கட்கிழமை கூட்டத்தை நடத்துவேன்.
அந்த நாட்களிலே நான் பார்த்த ஒரு அற்புதம் என்னவென்று சொன்னால், ஒரு நாளாகிலும் ஃபர்ஸ்ட் மண்டேல மழை பெஞ்சதே கிடையாது. ஏன்னா ஓப்பன் கிரவுண்டு, மழை பெஞ்சா கூட்டம் நடத்த முடியாது. ஒரு நாள் மழை பெய்ததா இல்லை. ஆனா ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட மாதத்திலே சைக்ளோன் கடந்து போகிறது. பேசலாட் பயங்கரமான மழை பெய்து கொண்டிருக்கிறது. எங்க காலனில தண்ணீர் வந்து விட்டால் அது அந்த தண்ணீர் இறங்குவதற்கு குறைஞ்சது 2 நாள் ஆகும். குறைஞ்சது 2 நாள் ஆகும். சன் நியூஸ்லையும் பல நியூஸ்லையும் செய்தியிலும் சொல்றாங்க, இப்பொழுது புயல் காற்று சென்னையை கடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மழை அடிக்குது, இன்னும் 2 நாட்கள் கனத்த மழை இருக்கும் என்று சொல்றாங்க. காலையில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு திங்கட்கிழமை காலையில நான் வீட்டை விட்டு வெளியே வந்து காலனியில எடுத்து பார்த்தா முட்டிக்கு மேலே தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது. மழை ஜோன்று பெய்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கருமேகம் செய்தி சொல்லுகிறது, புயல் காற்று கடக்கிறது சென்னையை என்று சொல்லி. யோசித்து பாருங்க, சாயங்காலம் மீட்டிங் நடத்த முடியுமா? நான் நேரா என்ன தெரியுமா பண்ணேன்? நேரா ஜெபத்துக்கு போனேன். ஆண்டு சொன்னேன், இது உண்மை நடந்த சம்பவம். ஆண்டவரே, 1 மணி வரைக்கும் மழை பெய்யட்டும். மழை பெய்யட்டும். 1 மணிக்கு நான் சூரியனை பார்க்கணும். செய்தியில 48 மணி நேரம் கனத்த மழை சொல்றாங்க, எனக்கு தெரியும். காலனில முட்டிக்கு மேல தண்ணி ஓடுது, தண்ணி குறைத்து 2 நாள் ஆகும் தெரியும். ஜோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்குது எனக்கு தெரியும். மேகம் கருத்து இருக்கு எனக்கு தெரியும். ஆனா என் நாவில அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறீங்க. என் நாவில அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறீங்க. 1 மணிக்கு நான் சூரியனை பார்க்கணும். ஆண்டவரே, 4 மணிக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. 2 நாள்ல குறைந்து போகக்கூடிய தண்ணீர் 2-3 மணி நேரத்தில் குறைஞ்சு போகணும். வெயில்னால தர காஞ்சி போகணும். 6 மணிக்கு டியூப்லைட்லாம் போட்டு சேர்லாம் போட்டு எங்க பிரதர்ஸ் கூட்டத்துக்கு ஒழுங்குபடுத்தணும். ஊர்ல மழை பெஞ்சா கூட்டம் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னைக்கு இல்லாத அன்னைக்கு கூட்டம் வரணும். கை தட்டி மயப்படுத்துங்க. இந்த காரியங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டு சமூகத்துல. சரியா 1 மணிக்கு வந்தேன், சூரியனை பார்த்தேன். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பி உள்ள போயிட்டேன். அதை பத்தி நான் எதெல்லாம் கவலைப்படல தெரியுமா? கருமேகத்தை பத்தி கவலைப்படல, செய்தி சொல்றதை பத்தி கவலைப்படல, முட்டிக்கு மேல தண்ணி ஓடுறதை பத்தி கவலைப்படல, ஜோன் மழை பெய்யறதை பத்தி கவலை. இப்ப மழை நின்று போச்சு, வெயில் வந்துருச்சு. 4 மணிக்கு போனேன், 4:30 வத்தி போச்சு, காஞ்சி போச்சு. 6 மணிக்கு டியூப்லைட் கட்டி சேரை போட்டாங்க. என்னைக்கு இல்லாத கூட்டம். அன்னைக்கு மாலையில திரளாய் ஜனங்கள் வந்த அந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இது ஆச்சரியம் இல்லையா? ஏன் ஆச்சரியம் தெரியுமா? இன்னொரு அற்புதம் என்னவென்று சொன்னால், அடுத்த நாள் இன்னொரு சாட்சியை கேட்டேன். என்ன சாட்சி கேட்டேன்னா, எங்க காலனில நிறைய பேர் இருப்பாங்களா, குடும்பங்கள், 25 குடும்பங்கள். அதுல ஒரு குடும்பம் ஜோன் மழை பெய்யும் போது தண்ணி ஓடும் வீட்டை துவைப்பீங்களா துணிய கேட்கிறேன். ஒரு அம்மா துணி துவைச்சிட்டு இருந்தாங்களா. பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மா கேட்டாங்களே, உனக்கு பைத்தியமா பிடிச்சிட்டு இருக்குது, காலனில தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது, வெயில் இல்லை, இவ்வளவு துணியை துவைச்சிக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு கேட்டப்போ அந்த அம்மா என்ன தெரியும் பதில் கொடுச்சா? நீ தான் பைத்தியம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மண்டே தெரியுமா? ஆல்பர்ட் சாலமன் மீட்டிங் இன்னைக்கு சாயங்காலம் இருக்குது. அவர் மீட்டிங்காகவே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நிச்சயமா மழை நிற்கும், வெயில் வரும். அந்த விசுவாசத்துல நான் துணியை துவைச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என் விசுவாசத்தை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு விசுவாசம், அந்த அம்மா விசுவாசத்தை பாருங்க. அந்த விசுவாசத்தையும் கர்த்தர் கனப்படுத்தி தோச்சு போட்ட துணியை வெயில்ல காய போட கர்த்தர் கிருபை செஞ்சார். ஹல்லேலூயா. இட்ஸ் அமேசிங். காரணம், உன் நாவிலே கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அத்திமரத்தை பார்த்து சபிக்காது பட்டு போனதை போல இன்னைக்கு கர்த்தர் நீ ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறதை காண்பாய். ஹல்லேலூயா. யோபு தன் சிநேகிதனுக்காய் ஜெபிக்க அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்னொருக்காக நீ ஜெபிக்க அற்புதத்தை நீ காண்பாய். இன்னொருத்தருக்கு நீ தீர்க்கதரிசனம் சொல்வே, அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு உன் நாவிலே ஆண்டவர் அபிஷேகத்தை வைக்கிறார், தீர்க்கதரிசன அபிஷேகத்தை வைக்கிறார். இயேசுவின் நாமத்திலே மகளே பேசு, பேசு. ஸ்பீக் அவுட் இன் ஜீசஸ் நேம். ஆமென். ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சுறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசித்து முடிப்போம். அநேக குறிப்புகள் உண்டு, ஆனால் இந்த ஒரு குறிப்போடு நான் முடிச்சு விடுகிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம்
20, 21 வசனங்களை வாசிக்க கேட்போம். தாமதமின்றி தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். ஆலயங்களிலே பிரசங்கித்தார். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவைகளை கட்டி பிரதான ஆசாரத்து கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவோ. அந்த வசனம் 21ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆமென். நான் சொல்ல, இந்த ஆண்டு நீ கண்டு ஆச்சரியப்படுவேன், கேட்டு ஆச்சரியப்படுவேன். அல்லேலூயா. திருப்பி சொல்லுங்க, இந்த ஆண்டு அநேக நல்ல காரியங்களை கண்டு ஆச்சரியப்படுவேன். இந்த ஆண்டு அநேக நல்ல விஷயங்களை கேட்டு நீ ஆச்சரியப்படுவேன். ஆமென். நமக்கு இந்த கதை தெரியும். சவுல் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினவன், கிறிஸ்தவர்களை கொலை செய்தவன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அநேக இடங்களிலே கிறிஸ்தவர்களை கொலை செய்து வருகிறார்கள். அநேக செய்திகளை கேட்டு வருகிறோம். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். கடைசி நாட்களில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்று, அன்றைக்கு சவுல் கிறிஸ்தவர்களையும் கொலை செய்து கொண்டிருந்த வேளையில அந்த சவுலை தேவன் சந்தித்தார். ஹல்லேலூயா. எந்த கைகள் கிறிஸ்தவர்களை கொலை செய்ததோ அதே கையினாலே வேதாகமத்தை எடுத்து இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி பிரசங்கிக்கிறதை ஜனங்கள் எல்லாரும் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் கிறிஸ்தவர்களுக்கு பல கொடுமைகளின் செய்தியை நாம் கேள்விப்பட்டாலும், இன்னொன்று ஆச்சரியமானதை கேள்விப்பட போகிறோம். தீமையை செய்தவர்கள் வேதாகமத்தை எடுத்து இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லும் செய்தியையும் கேட்போம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வீட்டில் யார் ரட்சிக்கப்படலையோ அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஆமென். உன் மகன் ரட்சிக்கப்படுவான், உன் மக ரட்சிக்கப்படுவா, உன் மனைவி ரட்சிக்கப்படுவா, உங்க கணவன் ரட்சிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. மருமக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு எந்த அறிகுறியே இல்லை. பார்க்கறது இவங்களா திருந்தாத ஜென்மம். சொல்ல முடியுங்களா? இது திருந்தாது, அடிப்பட்டு தான் சாவணும். இது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திருந்தாதத ஆண்டவர் திருத்தி காண்பிப்பார், மாறாதத மாற்றி காண்பிப்பார், உள்ளத்தில் கடினமானத ஆண்டவர் உடைச்சி காமிப்பார். கையை மேம்படுத்துங்க. ஹல்லேலூயா. God of salvation. Number 1 is a God of peace. Number 2 is a God of authority. And number 3 is a God of salvation. ரட்சிப்பின் தேவன். அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. எந்த நபருடைய ரட்சிப்புக்காக நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறியோ அந்த நபருடைய ரட்சிப்பை இந்த ஆண்டு நீ காண்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த நபர் நிமித்தம் உள்ள வேதனையா இருக்குதோ, எந்த நபர் நிமித்தம் கண்களில கண்ணீர் வருதோ, அதே நபர் நிமித்தம் ஆனந்த கண்ணீர் விடும்படியாய் அந்த நபருடைய ரட்சிப்பை உன் கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எங்களுடைய சபையிலே ஒருவர் உண்டு. அவர் பேர் பால் கருணா. இப்போ அவருக்கு ஏற்கனவே சொன்னான்னு தெரியல, பிளேட் கருணா பால் கருணாவா மாறிட்டார். ஆமென். பிளேட் கருணா, அவர் பார்த்தா பிளேட் கருணா வரார், பிளேட் கருணா வரார். பிளேட் கருணா மனைவி வெளியே போனா பிளேட் கருணாவுடைய மனைவி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை வேதனை. வாயில பிளேட் இருக்கும், பஸ்ல ஏறுவாரு, பர்ஸை போடுவாரு, பணத்தை எடுப்பாரு, தண்ணி அடிப்பார், சாக்கடையில் விழுந்து கிடப்பாரு. ஃபோன் பண்ணுவாங்க, அவர் கழுவி சுத்தம் பண்ணி வீட்டில் வந்து வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடிக்காரன், திருட்டு தொழில் இருந்தவரை மனைவியுடைய ஜெபம். ஹல்லேலூயா. மனைவி சோர்ந்து போகல, கணவனுடைய ரட்சிப்புக்காய் தொடர்ந்து ஜெபித்த பொழுது அதே பிளேட் கருணாவை இன்னைக்கு பால் கருணாவாக மாற்றி எந்த சிறைச்சாலைக்கு கைதியாய் சென்றாரோ இப்பொழுது ஒரு சுவிசேஷகனாய், ஒரு ஊழியக்காரனாய் அதே சிறைச்சாலைக்கு போய் கைதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லத்தக்கதாய் ஆச்சரியப்படும்படியான காரியத்தை கர்த்தர் செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போமா? பிரைஸ் தி லார்ட். glory to God. எல்லாரும் எழும்பி நிற்போம். தேவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. glory to God. எல்லா சீக்கிரமா எழும்பி நிற்போம். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆச்சரியப்படுவாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஆச்சரியப்படுவீங்க.
இந்த ஆண்டு ஆச்சரியப்படும்படியான அற்புதத்தை நான் செய்வேன். சொல்லுங்க, இந்த ஆண்டு ஆச்சரியப்படும்படியான அற்புதத்தை நான் செய்வேன். ஹல்லேலூயா. நீ கேட்டு ஆச்சரியப்படுவாய், நீ பார்த்து ஆச்சரியப்படுவாய், நீ கேள்விப்பட்டு ஆச்சரியப்படுவாய். ஹல்லேலூயா. உன் குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் பிசினஸ்லும் ஒரு அமைதலை கொடுப்பார். ஆமென். காற்று கொண்டு வந்த சேதத்தை யோபு எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் திருப்பி கொண்டது போல கடந்த ஆண்டு நீ இழந்ததை எல்லாவற்றையும் இந்த ஆண்டு நீ திருப்பி கொள்ளுவாய். காற்று கொடுத்த சேதத்தை யோபு எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். நீ திருப்பி கொள். He will restore everything whatever you lost in 2014, says the Lord. Hallelujah. The wind brought a lot of losses in Job's life, but Job restored everything double fold. The same way 2014 இழந்ததை ஆண்டவர் இரட்டிப்பா நீ திருப்பி பெற்றுக் கொள்வதற்கு அற்புதத்தை செய்வார். அதை கண்டு உன் கண்கள் ஆச்சரியப்படும். ஆமென். உன் நாவில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீ ராஜாவின் பிள்ளை. ஹல்லேலூயா. ராஜாவின் பிள்ளை. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நீ பேச நடக்கும். சொல்லுங்க, ஆண்டவரே நான் பேச நடக்கும். அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. ரெண்டு கரங்களை உயர்த்தி, மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாவின் அபிஷேகம். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆத்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். Come on, let's worship Him. ஆராதிக்கின்றோம், ஆத்பரிக்கின்றோம், அன்பு. கரங்களை அசைத்து சொல்லுங்க, உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், ஆத்பரிக்கின்றோம், அன்பு செய்யும் பிதாவே. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆத்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கிறோம், அன்பு செய்கிறோம். எங்கள் ஆவியானவரே, ஆவியானவரே அன்பு செய்கிறோம். எல்லா கண்கள் மூடி இருக்க நான் ஒரு கேள்வியோடு முடிக்கிறேன். எத்தனை பேர் உங்க உள்ளத்துல இந்த ஜெபம், பிரதர் கர்த்தர் கூட பேசினாரு, நானும் ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஆண்டு ஆண்டவர் அற்புதம் செய்யும்படியா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆச்சரியம் நடந்தாலொழிய இந்த பிரச்சனை தீராது. ஒரு அற்புதம் நடந்தாலொழிய இந்த பிரச்சனை முடியாது. ஒரு அற்புதம் நடந்தாலொழிய என் கோர்ட் கேஸ் ஒரு முடிவுக்கு வராது. ஒரு அற்புதம் தான் நடக்கணும், ஒரு அற்புதம் தான் நடக்கணும். நீங்க கர்த்தர் சொன்ன வார்த்தை விசுவாசிக்கிறேன். உண்மையா எனக்கு இந்த வார்த்தை ஆண்டவரினோடு கூட பேசினார். நான் எதிர்பார்ப்போடு கூட ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில நடக்கணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறன்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க. ஒரு ஆச்சரியமா இந்த காரியம் நடக்கணும், நடக்க முடியாதுன்னு தெரியும், கஷ்டமானதுன்னு தெரியும், கடினமானதுன்னு தெரியும். ஆனா கர்த்தர் பேசினது போல இந்த ஆச்சரியம் என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில, என் வியாபாரத்துல, என் ஊழியத்துல, என் தனிப்பட்ட வாழ்க்கையில, என் வேலை ஸ்தலத்துல, என் சரீரத்துல நடக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற கையை உயர்த்தி காண்பீங்க. அநேகருடைய கரங்கள். அவனை ஏமாற்றுகிறவர் அல்ல, வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர்,
ஏமாற்றங்கள் இல்லையே. இப்ப சொன்ன வார்த்தைகள், வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். Yes, Lord. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். உரலதர பபமம ஷிகே மமம ஹந்தரே ஷியே மமம ஹந்தரோ. ஆச்சரியத்துக்குள்ளாக்குவேன், ஆச்சரியத்துக்குள்ளாக்குவேன். You'll be amazed. The amazing God will do amazing things in your life. பிதாவே, நல்ல இந்த வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளை இப்பொழுது தொடும், அவளை ஆசீர்வதியும், ஒவ்வொரு விட்டுவையும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆண்டு ஆச்சரியப்படும்படியான நீ சொன்ன வார்த்தை உறுதிப்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தையில் ஒளிந்து போகாது சொன்னீர். இந்த வார்த்தை உறுதிப்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், அதிசயங்களை காண செய்யும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் சொல்லுவோம். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல உற்சாகமாக கையை மகிமைப்படுத்துவோம்.